I have one spot in my. What is English for it, madam? Hip. Hip. Somebody cutting. I am cutting. Hello everyone, welcome back to my channel. Today we are going to learn about telephone conversations. Okay, இன்னைக்கு லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா, இப்போ ஒரு டெலிஃபோன் கால் அட்டெண்ட் பண்றீங்க அப்படினா அதுல இங்கிலீஷ்ல எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ வர்க்கிங் என்விரான்மென்ட்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பெனில வர்க் பண்றோம் அப்படினா கண்டிப்பா அதர் ஸ்டேட்ல உள்ளவங்கள்ட்ட இருந்து கால் வரும். எல்லா கண்ட்ரிலயும் பிரான்ச்சஸ் இருக்கும், எல்லா ஸ்டேட்லயும் பிரான்ச்சஸ் இருக்கும். இப்போ உள்ள கம்பெனிஸ்லாம் அப்படிதான் இருக்கு இல்லையா? ஸோ வேற கண்ட்ரில உள்ளவங்களோட நீங்க கம்யூனிகேட் பண்ணி ஆகணும், இல்ல வேற ஸ்டேட்ல ஒர்க் பண்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணி ஆகணும். ஸோ இங்கிலீஷ்ல தான் கண்டிப்பா பேசி ஆகணும் இல்லையா? அதுதான் காமன் லாங்குவேஜ். ஸோ அந்த மாதிரி பேசும்போது கண்டிப்பாக தடுமாற்றம் வருது நமக்கு. நம்ம எவ்வளோ வெல் எஜுகேட்டடாக இருந்தால் கூட நம்ம கான்ஃபிடென்ட்டாக அட்டென்ட் பண்ணுறோமா அந்த கால் அப்படின்னா இல்லை. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே அந்த தடுமாற்றம் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை எப்படி அந்த மாதிரி இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக பேசலாம் அப்படின்றத இன்னைக்கு லெசனில் பார்க்க போகிறோம். சில பிளேசஸ் பார்க்கலாம். அதை வச்சு நீங்கள் இனிமேல் எந்த கால் அட்டென்ட் பண்ணாலும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பேசலாம் அந்த வீடியோ பார்த்த பிறகு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கேர் கால் பண்ணால் கூட நம்ம வந்து ஒரு லாங்குவேஜ் கேட்கும் இல்லையா? தமிழில் பேசணுமா இல்லை இங்கிலீஷில் பேசுகிறீங்களா நம்மளை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுலேயுமே நம்ம வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் இல்லாதனால தமிழை சூஸ் பண்ணி தான் நம்ம கஸ்டமர் கேர்ட்டே பேசுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாக கம்யூனிகேட் பண்ணணும், இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா சில டெலிஃபோனிக் ஃப்ரேசஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணீங்க அப்படின்னா இனிமேல் இங்கிலீஷ்லேயே உங்களால் கான்ஃபிடென்ட்டாக கால் அட்டென்ட் பண்ண முடியும். இப்போ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்லேயும் யார்கிட்ட வேணாலும் உங்களால் இங்கிலீஷில் ஒரு ஹையர் அஃபிஷியல்ட்டி பயம் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக பேசலாம். அதுதான் இன்னைக்கு லெசனில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி லெசன். ஃபர்ஸ்ட் ஒன், இஃப் யூ ஆர் ஏ காலர். ஓகே, நீங்கள் ஒரு காலராக இருந்தீங்கன்னா ஒருத்தர் கால் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கால் பண்ணும்போது நீங்கள் யார் எங்கேருந்து பேசுகிறீங்கன்றது ஃபஸ்ட்டு சொல்லணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் பிரியா காலிங் ஃப்ரம் ஏபிசி கன்சல்டன்சி. ஓகே, நீங்கள் ஒரு கன்சல்டன்சிலேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து உங்களை பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்கணும். ஓகே, கன்சல்டன்சிலேருந்து பேசலாம், இல்லை வேறு எங்கேருந்து உங்கள் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் நேம் அந்த மாதிரி சொல்லணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் பிரியா காலிங் ஃப்ரம் ஏபிசி கன்சல்டன்சி. உங்களை பற்றின இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் யார்கிட்ட பேச விரும்புகிறீங்களோ அதை பற்றி சொல்லும்போது ஐ வுட் லைக் டு ஸ்பீக் மிஸ்டர் அருண். ஓகே, ஸோ வந்து ஐ வுட் லைக் டு அப்படின்ற வந்து நான் வந்து அவங்கள்ட்ட பேச விரும்புகிறேன் அப்படின்றத ஐ வுட் லைக் டு. ஸோ இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி பேசணும். நெக்ஸ்ட் ஒன், குட் ஐ ஸ்பீக், இது மாதிரியும் சொல்லலாம். ஐ வுட் லைக் டு ஸ்பீக் மிஸ்டர் அருண்னு சொல்லலாம். குட் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் அருண் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து காமன் தான். ஒருத்தவங்கள்ட்ட பேச விரும்புகிறீங்க அப்படின்றத சொல்கிறது தான். குட் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் அருண்னா ரொம்ப பொலைட்டாக அந்த மாதிரி ரெக்வஸ்டடாக சொல்கிறது குட் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இஃப் யூ ஆர் எ ரிசீவர். ஓகே, நீங்கள் வந்து ரிசீவராக இருந்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரிசப்ஷனிஸ்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கும்போது நீங்கள் நிறைய கால் ஒரு நாளைக்கு அட்டென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு காலை ரிசீவ் பண்ணி எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹலோ ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ அந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கால் அட்டன் பண்ண ஹூ ஆர் யூ அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. ரொம்ப ஹம்பிளாக ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ ஆர் எல்ஸ் ஹவ் மே ஐ ஹெல்ப் யூ அந்த மாதிரி கேட்கலாம். கேன் இல்லை மே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கேட்கணும். அப்போ வந்து அவங்க என்ன ஆன்சர் பண்ணுறாங்க, ஐ எம் பிரியா ஐ எம் காலிங் ஃப்ரம் ஏபிசி கன்சல்டன்சி அந்த மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் அவங்க வந்து நேம் சொல்லாமல் ஐ எம் காலிங் ஃப்ரம் திஸ் பிளேஸ் அது மட்டும் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கணும்னா மே நோ ஹூ இஸ் ஆன் த லைன், நீங்கள் யார் பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அந்த மாதிரி கேட்கணும். அதுக்கப்புறம் அவங்க நேம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ வுட் லைக் டு ஸ்பீக் வித் மிஸ்டர் அருண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது கம்யூனிகேஷன் தானே, கேட்கும்போது அவங்க ஆன்சர் பண்ணணும். ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்பீக் மிஸ்டர் அருண் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் த மேனேஜர், அவங்க வந்து அருண் அப்படிங்கிறவங்க மேனேஜராக இருந்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லலாம், இப்போ வந்து அவங்க பிஸியாக இருக்காங்க இல்லைனா அவங்க ஒரு மீட்டிங்கில் இருக்காங்க அப்படின்னா த மேனேஜர் இஸ் இன் மீட்டிங் நவ், யூ குட் நாட் ஸ்பீக் வித் ஹிம் ரைட் நவ். ஓகே, அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்காங்க, அவங்களால இப்போ பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன கேட்கலாம், மே நோ வாட் இஸ் இட் அபவுட், நீங்கள் எதை பற்றி பேசணும் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீங்கள் கன்வே பண்ணணும் இல்லையா, மேனேஜர்கிட்ட லெட்டர் கன்வே பண்ணணும். ஸோ வந்து என்ன மேட்டருக்காக அவங்க ஃபோன் பண்ணாங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி சொல்லும்போது மே நோ வாட் இஸ் இட் அபவுட் அந்த மாதிரி கொஸ்டின் பண்ணணும். The next one is asking somebody to wait. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ரிசீவராக இருந்து கால் அட்டன் பண்ணுறீங்க. இப்போ வந்து அவங்க மேனேஜர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஹீ இஸ் பிஸி, அவர் வந்து மீட்டிங்கில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ண சொல்லணும். ஓகே, இல்லைனா அவர் இருக்காரா இல்லையான்னு பார்க்கணும். இந்த மாதிரிலாம் ஒருத்தர் வெயிட் பண்ண சொல்லும்போது என்ன மாதிரி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹேங் ஆன் எ செக், ஐ வில் put you through. ஹேங் ஆன் எ செக்னா ஹேங் ஆன் எ செகண்ட், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து அவங்க இருக்காங்களா இல்லையான்றதை பார்க்குறேன், இல்லைனா உங்கள் காலை கனெக்ட் பண்ணி விடுறேன், காலை விட கனெக்ட் பண்ணி விடுவாங்க இல்லையா, அதுக்கு தான் என்ன சொல்கிறது, ஐ வில் put you through அந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் எ மொமெண்ட், லெட் மீ சி வெதர் ஹீ இஸ் அவைலபிள். கொஞ்ச நேரம் வந்து ஹோல்ட் பண்ணிடுங்க, லைன்லேயே இருங்க, நான் அவர் இருக்காரான்னு செக் பண்ணுறேன் அப்படின்னா லெட் மீ சீனா பார்க்குறேன்னு அர்த்தம். ஸோ லெட் மீ சி வெதர் ஹீ இஸ் அவைலபிள், அவர் இருக்காரான்னு நான் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே,
நெக்ஸ்ட் ஒன், கேன் யூ ப்ளீஸ் ஸ்பெல் அவுட் யுவர் நேம்? இப்போ சப்போஸ் வந்து அவங்க இல்லை, மேனேஜர் இல்லை அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். யார் கால் பண்ணால் என்ன விஷயமா கால் பண்ணாங்க அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். சப்போஸ் உங்களோட பேர் அவங்க நேம் சொல்கிறாங்க அப்படின்னா சில நேம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது, ரொம்ப ப்ரொனவுன்சியேஷன் வந்து அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு நமக்கு புரியாது. சாரி, ஐ கான்ட் ஹியர் யூ, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. கேன் யூ ப்ளீஸ் ஸ்பெல் அவுட் யுவர் நேம்? உங்கள் நேமோட ஸ்பெல்லிங் சொல்கிறீங்களா அந்த மாதிரி கேட்கணும். ஓகே, ஸோ கேன் யூ ப்ளீஸ் ஸ்பெல் அவுட் யுவர் நேம் அந்த மாதிரி சொன்னால் அவங்க வந்து ஸ்பெல்லிங் சொல்லுவாங்க. சப்போஸ் வந்து பி சொல்கிறாங்களா பி சொல்கிறாங்களா அந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் நமக்கு டவுட்டாக இருக்கும். அப்போ வந்து பியா பியா அந்த மாதிரி கேட்கக்கூடாது. பி ஃபார் பென் ஆர் பி ஃபார் பால் அந்த மாதிரி கேட்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் நீங்கள் கால் அட்டன் பண்ணும்போது. ஸோ நிறைய பேர் வந்து பியா பியா அந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லாமல் நம்ம வந்து அதுக்கு ஆல்ஃபபெட் சொல்லி கேட்கணும். ஓகே, ஏ ஃபார் ஆப்பிள் சொல்கிறோம், அது மாதிரி பி ஃபார் பென் ஆர் பி ஃபார் பால் அந்த மாதிரி கேட்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹோல்ட் ஆன் ப்ளீஸ் வைல் ஐ ஃபைண்ட் எ பென். ஓகே, இப்போ அவங்க நேம் சொல்கிறாங்க இல்லை ஒரு அட்ரஸ் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பென் எடுக்கணும் இல்லையா, அதுக்கு வெயிட் பண்ண சொல்கிறதுக்கு ஹோல்ட் ஆன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஹோல்ட் ஆன் ப்ளீஸ் வைல் ஐ ஃபைண்ட் எ பென், பென் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அ மொமெண்ட் லெட் மீ ஃபைண்ட் அ பென், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நான் என்னோட பென் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் அ மொமெண்ட் லெட் மீ ஃபைண்ட் அ பென். நெக்ஸ்ட் ஒன், நெகட்டிவ் ரிப்ளைஸ். இது எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க கால் பண்ணி கேட்குறாங்க மேனேஜர் இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க, அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா அவங்க இப்போ நெகட்டிவாக சொல்லணும். அவங்க இல்லை அவங்க மீட்டிங்கில் இருக்காங்க, இல்லை அவங்க இன்னும் வரல, இந்த மாதிரிலாம் ஆன்சர் பண்ணுறது எப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ எம் அஃப்ரைட் ஹீ இஸ் நாட் இன் அட் த மொமெண்ட். ஐ எம் அஃப்ரைட் அப்படின்னா ஜென்ரலாக அஃப்ரைட்னா பயம் அப்படின்னு அர்த்தம். பட் இந்த இடத்துல என்ன மீனிங்னா ஐ எம் அஃப்ரைட்னா ஐ எம் சாரி ஹீ இஸ் நாட் இன் அட் த மொமெண்ட், அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல அவங்க இல்லை அப்படின்றது தான் ஹீ இஸ் நாட் இன் அட் த மொமெண்ட். நெக்ஸ்ட் ஒன், ஐ எம் சாரி ஹீ இஸ் நாட் இன் எட், அவங்க இன்னும் வரல, சார் இன்னும் வரல அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஹி ஹாஸ்ன்ட் கம் எட் அப்படின்னு சொல்லலாம். He hasn't come yet. எட்டுனா இன்னும் வரல அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், he is not available now, could you ring him back later? அப்படின்னா சார் வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறது. அவங்களுக்கு வந்து இந்த லேட்டாக கால் பண்ணுறீங்களா அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங். ஆர் எல்ஸ் he is in மீட்டிங், அவர் வந்து மீட்டிங்கில் இருக்காரு, ஸோ நீங்கள் லேட்டாக கால் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த ரிப்ளை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ப்ராப்ளம் வித் த ஃபோன். ப்ராப்ளம் வித் த ஃபோன் அப்படின்னா நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சப்போஸ் லைன் கிளியராக இல்லை பேசும்போது விட்டு விட்டு கேட்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஐ கான்ட் ஹியர் யூ, நீங்கள் சரியாக பேசுகிறது சரியாக கேட்கல அந்த மாதிரி சொல்கிறது. அப்படி இல்லைனா ராங் நம்பர் ராங் கால் வருது உங்களுக்கு, அவங்கள்ட்ட எப்படி ரிப்ளை பண்ணுறது, இல்லைனா நீங்கள் லைன் என்கேஜாக இருக்குது, இதெல்லாம் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த லைன் இஸ் வெரி பேட் யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் அப். அப்படின்னா இப்போ வந்து லைன் வந்து சரியாக இல்லை, சிக்னல் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதான் இந்த லைன் இஸ் வெரி பேட் யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் அப். அப்படின்னா யுவர் வாய்ஸ் இஸ் கிராக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கிராக்கிங் அப்படின்னாலும் விட்டு விட்டு கேட்குறது தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the line is engaged, would you like to hang or call back later? அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் மேனேஜர்கிட்ட பேசணும்னு சொல்கிறீங்க, ரிசப்ஷனிஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ரிசப்ஷனிஸ்ட் சொல்லலாம் உங்களுக்கு ஆன்சர் எப்படின்னா சப்போஸ் வந்து சார் வந்து இன்னொரு காலில் இருக்காங்க அப்படிங்கிறதா லைன் இஸ் என்கேஜ் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் வந்து ஹேங் பண்ணுறீங்களா, லைனை வந்து ஹேங் பண்ணுறீங்களா அப்படின்னா லேட்டாக கால் பண்ணுறீங்களா, வெயிட் பண்ணுறீங்களா லைன்லேயே, இல்லை லேட்டாக கால் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு தான் would you like to hang or call back later அந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சப்போஸ் யூ காட் அ ராங் நம்பர். இப்போ உங்களுக்கு ராங் நம்பர்லாம் நமக்கு நிறையா வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது சில பேர் வந்து ரூடாக ஆன்சர் பண்ணுவாங்க, ராங் நம்பர் வைங்க ஃபோன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போல்லாம் சொல்லாமல் டூ ஹம்பிள், ரொம்ப ஹம்பிளாக வந்து ரிப்ளை பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் சாரி யூ ஹேவ் காட் ஏ ராங் நம்பர் ப்ளீஸ் செக் த நம்பர், இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, நீங்கள் ராங் நம்பருக்கு டயல் பண்ணியிருக்கீங்க, ஆர் எல்ஸ் யூ ஹேவ் டயல்ட் ஏ ராங் நம்பர் ப்ளீஸ் செக் த நம்பர் செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹம்பிளாக ரிப்ளை பண்ணணும். ஓகே, ப்ராப்ளம் வித் ஃபோன்லேயே சம் மோர் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சாரி ஐ டிடன்ட் கெட் யூ. சப்போஸ் அவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்கல புரியல அப்படின்னு சொன்னாக்கா சாரி ஐ டிடன்ட் கெட் யூ ஆர் ஐ கான்ட் ஹியர் யூ அந்த மாதிரி சொல்லலாம். நீங்கள் பேசுகிறது கேட்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கான்ட் ஹியர் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சாரி ஐ டிடன்ட் கேட்ச் த லாஸ்ட் வேர்ட். ஓகே, இப்போ வந்து பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்க, அது மட்டும் உங்களுக்கு புரியல அப்படின்னா சாரி ஐ டிடன்ட் கேட்ச் தட் லாஸ்ட் வேர்ட். ஓகே, அந்த வேர்டை மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்றது தான் லாஸ்ட் வேர்ட்ஸ் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், சாரி இட்ஸ் நாட் ஆடியபிள். அவங்க பேசுகிறது ஆடியபிளாக இல்லை, கேட்கல சரியாக கேட்கலன்னா சாரி இட்ஸ் நாட் ஆடியபிள், கொஞ்சம் லவுடாக பேசுங்க, கேன் யூ ஸ்பீக் சம் மோர் லவுட் அந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சாரி ஐ பெக் யுவர் பேடன். அப்படின்னா நீங்கள் பேசுகிறது புரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் இது ஐ பெக் யுவர் பேடன் அப்படின்னு சொல்லணும்.
சப்போஸ் புரியல நீங்கள் திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு could you say it again அந்த மாதிரி கேட்கணும், ரெக்வஸ்ட்டாக கேட்கணும். ஸோ could யூஸ் பண்ணாலே மோர் பொலைட் அப்படின்றது தான் மீனிங். ஸோ could you say it again திரும்ப சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா could you repeat please அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, இந்த இடத்துல again யூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து தவிர்த்தலாம் could you repeat again please அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம கரெக்டான யூசேஜ் என்னன்னா could you repeat please அந்த மாதிரி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் லீவிங் அ மெசேஜ். லீவிங் அ மெசேஜ் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒருத்தங்க கால் பண்ணுறீங்க, அவங்க இல்லை, வேற ஒருத்தவங்க கால் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லி இந்த விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லிடுறீங்களா, கன்வே பண்ணுறது சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி இதை நீங்கள் சொல்லிவிடுங்க, அவங்க இல்லை அப்படின்னா சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் லீவிங் அ மெசேஜ். ஸோ அதை எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், could you ask him to call me back as soon as he returns. அவர் வந்த பிறகு எனக்கு கால் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்றதா could you ask him to call me back, எனக்கு கால் பண்ண சொல்லுங்க அப்படின்றது இதோட சென்டென்ஸோட மீனிங். நெக்ஸ்ட் ஒன், could you tell him I am arriving on the evening flight. நான் வந்து ஈவினிங் ஃப்ளைட்டில் வரேன் அப்படின்றது மட்டும் அவங்கள்ட்ட கன்வே பண்ணிவிடுங்க அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கேன் யூ பென் டவுன் எ மெசேஜ் ஃபார் ஹிம். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். வந்து நான் ஒரு மெசேஜ் சொல்கிறேன், அதை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிடுறீங்களா அப்படின்றதா பென் டவுன் அப்படின்ற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, could you or can you இது வேணாலும் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், could you please tell him that I called. இது என்னன்னா இப்போ நான் கால் பண்ணது மட்டும் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க, மெசேஜ் எதையும் நம்ம சொல்லாமல் நான் கால் பண்ணது மட்டும் ஜஸ்ட் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இப்போ மொபைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கால் பண்ணாங்கன்றது நம்ம நம்பர் பார்த்து திரும்ப டயல் பண்ணிப்போம். பட் வந்து இப்போ வந்து லேண்ட்லைனுக்குலாம் கால் பண்ணுறாங்க, ரிசப்ஷனிஸ்ட்டு மட்டும் சொல்கிறாங்க, அந்த மாதிரி லேண்ட்லைனுக்கு அஃபிஷியல் நம்பருக்கு பண்ணுறாங்க அப்படின்னா நான் கால் பண்ணன்றது உங்களோட நேம் சொல்லிட்டு நான் கால் பண்ணேன்னு ஜஸ்ட் சொல்லிடுங்க அப்படின்றதா இந்த மாதிரி could you please tell him that I called அந்த மாதிரி சொல்லலாம். தட்ஸ் இந்த லெசன் டுடே. ஸோ இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரேசஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வீட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எந்த ஒரு காலையும் அட்டன் பண்ணலாம். கஸ்டமர் கேர்ட்டையும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே இனிமேல் சூஸ் பண்ணி பேசலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் லெசன் ரியலி ஹெல்ப்ஃபுல் டு யூ. If you like this lesson, give a thumbs up. I will meet you soon with some more interesting lesson. Thank you.